நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் 9 எப்படி இருக்கு? பிக் பாஸ் இப்ப வந்திருக்க சீசன் வந்து நல்லாவே இல்ல சார். என்னங்க? ஆமா சார். ஏங்க, அதுல அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஷோ பண்றாங்க. என்ன செலவு பண்ணிட்டோம். உள்ள இருக்க டெக்கரேஷனும் நல்லா இல்ல. ஆ, அதுல வந்திருக்க ஆளுங்களும் சரியில்லை. ஆ, அதுல கேடு கட்ட ஆளெல்லாம் வந்திருக்கிறான். அடடா, அசிங்கமான ஆள்லாம் வந்திருக்கிறான். அடடா. அது எப்படி சொல்றது, யூடியூப்ல எல்லாம் அவங்க ஆக்ட் பண்ணது, அவங்க பண்ணது கலாட்டாவெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியான ஆளு அது உள்ள வந்திருக்கிறான். ம், அத வச்சு அந்த கலாச்சாரத்தை பாய்ச்சி ம். மக்கள் மனசை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறான். இல்ல, நானே மகா கேக்குறேன். தப்பு ஒரு சார் இது. மனுஷனை கெட்டவன் சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல? சார் அது எப்படி சார் கெட்டவன் சொல்லாம இருக்க முடியும்? ஆ, என்ன சார் அரசாங்கம் கெட்டவனே கெட்டவன் இப்ப சொல்லி ஆகணும். கெட்டவன் சொல்லுவான், நல்லவன் நல்லவன் சொல்லலாம் தான் நம்ம இது உலகத்துக்கு தெரியும் சார். அப்ப எப்படிப்பட்டவங்க ஆமா. ரஜினிகாந்த், அஜித், விஜய் உள்ள வரணும்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அஜித்துக்கு இதெல்லாம் உள்ள சொல்ல சார். குவாலிட்டியான பர்சன்ஸ் குவாலிட்டி உள்ள இருக்கணும். வரணும்ன்றீங்க. குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டி இல்லாத ஒரு ப்ரோகிராம் சார் அது. ஆ, சார் அதுல சண்டை போறத பாத்துட்டு வெளியில சண்டை போடுறானுங்க. ஆ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் போல நினைப்பாங்க. ம், என்ன சார் செக்ஸி ட்ரெஸ், ம், ஒரே சண்டை, ம், என்னவோ சொல்றான், ஒண்ணுமே புரியல. அது ம். அந்த ப்ரோகிராம் தூக்கிடலாம் சார். அத ஆ, நல்லாவே இல்ல அது. ஓகே. அது பார்க்க நான் ஒரே ஒரு பார்க்க கேள்வி கேக்குறேன். எரிச்சலா வருது. ஏங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே? இல்ல சார், வீட்டுல நிம்மதியே இல்ல. அதை பார்த்து பசங்க ஃபுல்லா கெட்டு போகுதுங்க. ஆ, ராத்திரில தூங்குறது இல்ல. அது ப்ரோகிராம் முடிஞ்சாதான் தூங்குதுங்க. ஆ, அந்த மாதிரி எல்லாம் வருது. ம். நம்மள தாய் தகப்பனுக்கு வெறுப்பாகுது. ஏன்னா நம்ம பசங்க கெட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் வருது. ஓகே, ஓகே.